எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சில் ஒரு இடம் ரொம்ப ஆச்சரியம் அளித்த ஒன்று. அது என்னன்னா, நாங்களா உங்களை அனுப்புனோம், உங்களை எவ்வளவோ போக வேண்டாம்ட்டு நாங்கள் கெஞ்சனோம், நீங்க தான் போனீங்க அப்படின்னு அவர் சொன்ன அந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? என்னது இது கெஞ்சனாங்க அப்படின்னா எப்போ கெஞ்சனாங்க அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு ஆச்சரியம். கெஞ்சனது அப்படின்னா, நீங்க அவருடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணும்போது அப்ப கெஞ்சனதா, இல்ல பொதுக்குழு நடத்த பொதுச் செயலாளரா இவரு தான் வரணும்ட்டு ஒற்றை தலைமை வேணும்ட்டு ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் அடுத்த நாள் அவர் மேல வாட்டர் பாட்டில் எல்லாம் எடுத்து எரியும் போது அப்ப கெஞ்சினாங்களா? எப்ப சார் இது நடந்தது? அதாவது சார், ஒருங்கிணை ஒற்றை தலைமை வேணும்னு சொல்லிட்டு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் எங்களுடைய தலைமை கழகத்தில் நடக்குது. அது முதலாக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் மூர்த்தி அவர்கள் தான் முன்மொழிந்து ஒற்றை தலைமையாக வேணும், அதிமுக வெற்றியை பெறுவதற்கெல்லாம் இருந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் வேணால் ஒற்றை தலைமையாக வேண்டும்னு சொல்லி பேசுகிறாரு. அதை கொண்டு கட்சியில் எல்லோரும் ஆதரித்து ஆமாம் ஒற்றை தலைமை வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒற்றை தலைமை வேண்டுன்ற போது இவர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அப்போது அவரிடம் நிறைய எங்களை தங்கமணி அவர்கள் வெளிப்படையாகவே கட்சியினுடைய செயல்வீரர்கள் கூட்டத்தில் பேசினது தான். தங்கமணி அண்ணனே சொல்லியிருக்கார், நாங்கள் எவ்வளோ இறங்கி போய் அவர்கிட்ட பேசணும், நீங்கள் அடுத்த பொறுப்பில் எந்த பொறுப்பில் வேணாலும் இருந்துக்குங்க, கட்சி இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை உடைபட வேணாம், கட்சி ஒத்துமையோடு இருக்கட்டும் அப்படின்னு வேறு நீங்கள் அவர் பொதுச் செயலாளராக எடப்பாடியார் இருக்கட்டும், அதுக்கு அடுத்த இதில் நீங்கள் எது வேணாலும் இருந்துக்குங்க அப்படின்னு சொன்னதும் இந்த ரோட்டில் போகிறவங்க பேச்சை 4 பேர் பேச்சை கேட்டால் நீ வீணாக போய்டுவேன்னு ஒரு பழமொழி தமிழ்நாட்டில் உண்டுல, அதேமாரி கூட இருக்கிற அந்த 4 பேர் இவர்கிட்ட பேசி அந்த 4 பேர் பேச்சை கேட்டுக்கின்னு கட்சியை இது பண்ணி இன்னைய வரலையும் ஒரு சட்ட போராட்டத்தை அதிமுக நடத்துகிறதுன்றது காரணம் அவர் தானங்க. அதுதான் எங்களுக்கு சொன்னார். எங்களுடைய எடப்பாடியார் நேற்றே கூட்டத்தில் வேண்டுகோளாகவும் பிடிச்சார், நிறையா சொன்னார். நீங்கள் கட்சி நம்ம அதிமுக எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி இது திமுக எதிர்ப்பு தான் கொள்கை, இந்த கட்சிக்கு உங்களால் நன்மை தான் ஏற்படுத்தும், இடையூறு ஏற்படுத்தார்கள், ஜானகி போல இந்த கட்சிக்கு வழிவிட்டு இந்த கட்சியை வெற்றி பெறுவதற்கு நீங்கள் வழிவகுக்க வேண்டும் வேண்டுகோள் விடுக்கிறார். இதற்கு மேலே எப்படி சார் ஒரு பொதுச் செயலாளராக ஒரு கட்சியில் இருக்கிறவரே செய்ய முடியும்? ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனிப்பட்ட ஆசாபாசங்கள் எல்லாம் உண்டு இருக்கும். இவர் சசிகலா அம்மா கிட்ட நெருக்கமாக இருக்கிறதுனால சசிகலா அம்மா தலைமை எடுத்துக்கினாங்கன்னா தனக்கு ஏதாவது ஆதாயம் வருமானு இவர் நினைப்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு. ஆனால் சார், கட்சி என்பது ஒரு சில ஒரு சிலர் நேரத்துக்காக வேண்டி கட்சி முடிவெடுக்க முடியாது சார். கட்சியை விட்டு எங்கள் எடப்பாடியார் எப்போ எந்த ஸ்டாண்டில் எடுத்தாரோ அதுலேருந்து அவர் மாறியது கிடையாது. கட்சியை விட்டு நீக்கினவர் தவிர மீது அத்தனை பேரும் வாருங்கள், உங்களோடு இணைத்து கட்சியை பலப்படுத்தணும். திமுக என்கின்ற மக்கள் விரோத சக்தி உள்ள இயக்கம் மக்களிடம் எதிர்ப்பு காட்டுகின்ற இந்த கட்சியை நாம் வீழ்த்த வேண்டும் என்றால் 2026 பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியாருடைய களத்தை வலுப்படுத்த வேண்டும், ரெட்டையில் வெல்ல வேண்டும், ஜெயின்ஜார்ஜ் கோட்டையில் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆக வேண்டும். அதுக்கு அத்தனை பேர் ஒத்துழைப்பு தர வேண்டும். ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் நிகழ்ச்சி முடிக்கிறேன். எடப்பாடியாருடைய மனக்கோட்டை தகர்ந்துவிடும். அவருடைய மன நிலையை பார்த்தால் காய்கிற ஓடம் என்ற நிலைப்பாடு தான். அதிமுகவை நீங்கள் அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக செயல்படாவிட்டால் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால நீங்க அதிமுக பேச சார், அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக ஆகாவிட்டால் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு கண்டிப்பாக பாருங்கள், வி.கே. சசிகலா அம்மையார், ஓபிஎஸ், அண்ணன் எஸ்பி வேலுமணி போன்ற உள்ளிட்ட முதுபெரும் மூத்த தலைவர்களும் ஒருங்கிணைந்து அதிமுக தனியார் அமைப்பு உருவாகும். எடப்பாடி பழனிசாமி அறிவாலயத்தில் சென்று இன்னைக்கு என்ன அசைன்மெண்ட்ல இருக்காரோ அந்த அசைன்மெண்ட்ல அவர் சொல்றது கண்டிப்பா நடக்குது வாய்ப்பு இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம முதல்லயே சொல்லிட்டோம், எதுக்கு ஓட்டு அழுத்தினாலும் ரெட்டையாளுக்கு அழுத்தினா கூட தாமரைக்கு போயிடுமான்னு நம்ம சொன்னோம் பாருங்க. ஏன்னா மேல இருந்து ஒருத்தர் பண்றான். ஒருங்கிணைந்த அதிமுக தலைவர்கள், ஒரு பிஜேபி மாநில தலைவரை, ஒரு பிஜேபி மாநில தலைவரை அண்ணன் எங்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பார், யாரா வேணாலும் இருக்கட்டும், அண்ணன் எங்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பார்னு ஒரு அதிமுகவுடைய புரட்சி தலைவி பொதுச் செயலாளர், புரட்சி தலைவி பதவிக்கு வரணும் நினைக்கிறவங்க, அந்த பதவிக்கு வரணும்னு நினைக்கிறவங்க
பிஜேபி உடைய மாநில தலைவரை பார்த்து அண்ணன் எங்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பார்னு சொல்லும்போது தப்பு. அதிமுகவுடைய அழிவை நோக்கி போகுது அர்த்தம் சார். ஓகே ஓகே சார் ஒரு வார்த்தை எப்படி நினைக்காதீங்க சார். என்ன சார் நாம ஏன் சார் பயப்படணும்? நாம ஏன் சார் பயப்படணும்? கட்சிக்கு சமரசம் சமரசம் தேவையில்லை. பாரதிய ஜனதா கட்சி யார்? ஓகே யாரு ஓகே நான் டெல்லியில போய் யாருன்னா டெல்லியில எத்தனை லட்சம் கூட வாங்கி வந்தீங்க கணக்கு தயாரா இருக்காங்க. தொண்டர்கள் நாடு தொண்டர்கள் ஆனா தொண்டர்கள் நாடு பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா அதிமுகவை அடகு வைக்கிறார். ஓ பன்னீர்செல்வத்தோட நாடகம் எடுப்பாங்க. எடப்பாடியார்கிட்ட ஓபிஎஸ் யாரும் ஏதோ சொல்ல விரும்புறீங்களா நீங்க? முடிக்கிறேன் நான். மோடியா லேடியான்னு கேட்ட கட்சி சார். ஒரு செகண்ட் பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்த கட்சி சார் அதிமுக. ஒரு நிமிஷம். ஒரே செகண்ட். லட்சம் என்பது முதல் சுற்றுல பேசிருக்கலாம். இப்ப கடைசியில ஒரு செகண்ட், நேரத்துல ஒரு செகண்ட். பேசிட்டு இருக்கீங்க. முடிக்கிற நேரத்துல ஒரு செகண்ட் ஒரே ஒரு நிமிஷம் சார். கட்சி நல்லா இருக்கணும் சார் ஒரு நிமிஷம் சார்.